எல்லா டெய்லர்ஸுமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்னா, ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, சாரியை வந்து மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணோன்னா சின்ன ஒல்லியாக இருக்கவங்க, கட்டையாக இருக்கவங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. இவங்க ஹைட்டும் அதிகம், ப்ளஸ் சைஸ் வேறு, நிறைய ப்ளீட்டட் வைக்கணும். ப்ளீட்டட் மேக்ஸி தான் கேட்டிருந்தாங்க. ப்ளீட்டட் வைக்கணும், உள்ள லைனிங் லென்த்தாக கொடுக்கணும், ஸ்லீவ் வந்து லாங் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க, பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து நெக் டிசைன் கேட்டிருந்தாங்க. இப்படி எல்லாமே பண்ணி கொடுக்கணும். ஆனால் நான் வந்து 500 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் பார்த்தேன். நான் சொன்னேன், என்னால் அது கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் நம்ம அதிகமாக தானே ஆகும். ஒரு நார்மல் சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போதே அது ஒவ்வொரு டிசைன் வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் மாறும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. ஆனால் தைக்க கொடுக்குறவங்களுக்கு வந்து அது புரியவே மாட்டேங்குது. நீ இதுக்கு எதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் வாங்கணும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கணும்னு அதை பண்ணுறாங்கன்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். நீங்கள் வந்து நெக் டிசைன் கேட்குறீங்க, இவ்வளோ லென்த்தாக இது வேணும், இந்த மாதிரி ஸ்லீவ் வேணும் எல்லாம் சொல்கிறீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் ஆகும். லைனிங்கு இப்போ 1 மீட்டர் வந்து 45 ருபீஸ்க்கு மேலே தான் ஆகுது. அதுவும் ப்ளஸ் சைஸ்னால் 4 மீட்டர் கிட்ட எடுக்கணும் மேக்ஸிக்கு. அதை சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே இல்லை. 500 அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. முன்னே இல்லை வேண்டாம் முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்களாக இருந்தால் இது என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய்.